வணக்கம். குலவிளக்கு திட்டம் இபிஎஸ் அறிவிச்சிருக்காரு. குலவிளக்கு திட்டம் தேர்தல் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? குலவிளக்கு திட்டத்தின் கீழே மாதம் 2000 ரூபா. இப்போ ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்ருக்காரு ஸ்டாலின். இப்போ 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஆண்களுக்கான கட்டணம், ஆண்களுக்கு டிக்கெட் இல்லை, அனைவருக்கும் வீடு, அம்மா இல்ல திட்டம். சரி, அரசே இடம் வாங்கி கட்டி கொடுத்துரும். டவுனில் இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, அரசே இடத்த வாங்கி கட்டி கொடுக்கும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக மாற்றப்படும். இது எப்படின்னாக்கா ஒரு 5 அறிவிப்பு. குலவிளக்கு திட்டம், ஆண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து, அனைவருக்கும் வீடு, அம்மா இல்ல திட்டம், அரசே இடம் வாங்கி கட்டி தருவோங்கிறது. அது அதில் 2ஆக பிரிச்சுக்க வேண்டியதான் நம்ம. அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக மாற்றப்படும். ஏற்கனவே மத்திய அரசு ஒன்றிய அரசு 125 நாளாக சொல்லியிருக்குது. 100 நாளாக 125 நாளாக சொல்லியிருக்குது. இப்போ இந்த ஒரு 5 இதை கொடுத்துருக்காரு. இந்த 5 இதையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எப்படியாப்பட்ட தேர்தல் அறிக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். குலவிளக்கு திட்டத்தில் 2000 ரூபா, ஏற்கனவே 1000 ரூபா போடுறதுக்கு திமுக அரசு எவ்வளவு சிரமப்பட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நிறைய பேர் ஏற்கனவே நீங்கள் ஆட்சியை விட்டு போகும்போது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுட்டு தான் போனீங்க. அதிமுக ஆட்சியை விட்டுட்டு போகும்போது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டு, பத்தாவதுக்கு போக்குவரத்து ஊழியர்கள்ட்ட இருந்த அவங்களோட பிஎஃப் ஃபண்டு அதில் 5000 கோடி 6000 கோடி அடிச்சுட்டு அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு தான் போனீங்க. இப்போ அதுக்கப்புறம் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் அங்கிட்டு போட்டு இதை போட்டு தூக்கி அதை தூக்கி இதை போட்டு இதில் தூக்கி அதை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு 1000 ரூபா. சரி, அது இல்லாமல் புதுமை பெண்கள் திட்டம், அப்புறம் நான் முதல்வன் திட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பசங்களுக்கு கூட 1000 ரூபா, படிக்கிற பசங்களுக்கு கூட 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க. கட்டணம் இல்லா பேருந்து, ஆண்களுக்கும் கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பெண்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு இலவச டிக்கெட்டுக்கும் அரசு 16 ரூபா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டக்டர் சொன்னார் என்கிட்ட. நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் என்னங்க இந்த இலவச பயணம் பெண்களுக்கு மகளிருக்கு இலவச பயணம் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் நல்ல திட்டம் தாங்க, கஜானா காலியாயிருங்க, ஒன்றும் இல்லை, பெட்ரோல் டீசல் கூட போட முடியாது வண்டிக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்குது வண்டி. அரசாங்கம் ஒரு டிக்கெட்டுக்கு, ஒரு மகளிருக்கான ஒரு இலவச டிக்கெட்டுக்கு 16 ரூபா கொடுக்குதுங்க அரசாங்கம். அப்படி என்ன கணக்கில் சொன்னாலும் தெரில. அதுக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது போய் 4 ஸ்டாப்பு தள்ளி இறங்க போகிறோம். அதில் எவ்வளோ விளக்கம் கேட்பீங்க ஒரு கண்டக்டர்கிட்ட? அதுவும் அவர் கேள்விப்பட்டதா உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனாலும் 16 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு 5 ரூபா டிக்கெட்டுக்கு 16 ரூபா கொடுக்குது அப்படின்னா, பத்தாவதுக்கு டிக்கெட்டை வேற அடித்து கொடுக்குறாங்க. இலவசம் முடிஞ்சு போச்சு, எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கி எங்கேமானா வேலை முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு டிக்கெட்டு காசு செலவு பண்ணி மெனக்கடி டிக்கெட் அடித்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை கணக்கெடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்களான்னு தெரியல. அதுக்கு தான் அப்படி தான் சொல்கிறார் அவர். ஒரு டிக்கெட்டுக்கு 16 ரூபா அரசு போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிறார். அப்போது எவ்வளோ தூரம் பார்த்துக்குங்க. அது ஒன்று. அனைவருக்கும் வீடு கிட்டத்தட்ட 90% பேர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வீடு இருக்குது. 95% பேர். தமிழ்நாடு ஒரு நிறைவான ஒரு மாநிலமாக இருக்குது எல்லா விதத்துலேயுமே. எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 90% வீடுகள் இருக்கிறது. இன்னும் இப்போ யாருக்கு வீடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமாவோ, இல்லை தொழில் ரீதியாகவோ, இல்லை வேலை ரீதியாகவோ, இல்லை படிப்பு ரீதியாகவோ வந்தவங்களுக்கு வீடு வாசம் இருக்காது. அவங்களுக்கு அரசு கட்டி கொடுக்குமா அப்படிங்கிறத இவர் தெளிவாக சொல்லலை. அம்மா இல்ல திட்டம் அப்படி சொல்கிறாரு. 2வது, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கும் இடத்த வாங்கி இவங்களே வீடு கட்டி தராங்களாம், கான்கிரீட் வீடு. இது கிராமத்தில் கூட செயல்படுத்தலாம். ஆனால் டவுனுக்குள்ளே எப்படி செயல்படுவீங்க? எங்கே போய் இடத்த வாங்குவீங்க? எவ்வளோ இன்றைக்கி இடத்தோட விலை என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் விலை அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போய் மண்ணை வாங்கினாலும் அந்த மண் பொண்ணாக கொளிக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரி தாட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இடம் கிடைக்காம ஏற்கனவே தட்டுக்கட்டு போய் நிற்கிறாங்க. இவர் எங்கே போய் வீடு கட்டி என்ன இடத்த வாங்கி வீட்டை கட்டி அதுக்கு அரசுக்கு எவ்வளோ செலவு வரும் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ வாய்க்கு வந்ததை அடித்து விடாமல்
வாய் புளிச்சிச்சா மாங்காய் புளிச்சிச்சான்னு ஏதோ அடித்து விட்டு போக வேண்டியது. அப்புறம் பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு 124 நாளாக செஞ்சுருக்குது. அந்த அது அந்த அந்த ஒரு ஈனங்கட்ட மானங்கட்ட அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 40% மொத்த பணத்தையுமே 100 நாள் வேலைக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ செலவாகுதோ மொத்த பணத்தையுமே மத்திய அரசு தான் கொடுக்கணுங்கிறது கணக்கு. ஆனால் அது 40% இப்போ மாநில அரசு தலையில் கட்டிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 150 நாளாக மாற்றுறாராம். அவர் யார், நம்ம எடப்பாடி 150 நாளாக மாற்றுறாராம். மாற்று சம்பளம் எவ்வளோ கொடுப்போம் என்ன போக்குவரத்து அதையும் ஒன்று சொல்ல வேண்டியது தானே. சரி, இந்த இந்த திட்டங்கள்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இதில் முக்கால்வாசி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அனைவருக்கும் வீடுங்கிறத கிட்டத்தட்ட மோடி திட்டத்தில் இருக்குது, கலைஞர் திட்டத்தில் கலைஞர் பசுமை திட்டம் இருக்குது, அம்மாவோட பசுமை திட்டம் இருக்குது, கலைஞர் வீட்டு வசதி திட்டம் அதுலேயும் இருக்குது, மோடியின் திட்டமும் அதுவும் இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 இருக்குது வீடு கட்டி தர்றது. இவர் என்னமோ புதுசாக என்னமோ சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாரு. இதில் என்ன விளக்கம் இருக்குன்னு ஒன்றும் புரியலை எனக்கு. 1000 ரூபாய் 2000 ரூபா ஆகிற ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து ரைட்டு. போக்குவரத்து கழகத்தை எப்படி இயக்குவது, டீசல் எப்படி போடுவது, அதற்கு போக்குவரத்து கழகம் ஏற்கனவே எவ்வளோ நட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது இவர் தெரிஞ்சுக்கிட்டே தான் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லுவோம், அடித்து விடுவோம், நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, ஏதோ ஒன்று அடித்து விடுவோம், அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறது. எப்படி தான் நீங்கள் கரணம் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. ஒரு தேர்தல் ஒரு எதிர்கட்சி தலைவர் தேர்தல் அறிக்கை எப்படி தரணும் அப்படின்னா, இன்றைக்கி நாட்டில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி பேசணும். இன்றைக்கி இந்த அறநிலையத்துறை இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க குறி வைக்கிறது பூராவுமே, சங்கி கூட்டம் குறி வைக்கிறது பூராவுமே இந்த அறநிலையத்துறையை. அதை எப்படியாவது வாங்கி அந்த பூசாரிங்க கையில் கொடுத்துடணும், அந்த பார்ப்பனர்கள் கையில் கொடுத்துடணும் அப்படின்னு பார்க்குறான் பிஜேபி. அதனால தான் எப்போ பார்த்தாலும் உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்கிறான் இந்த அறநிலையத்துறைன்னு. அதில் வர பணம் முக்கால்வாசியான முறைப்படி அது கோர்ட்டு ஆர்டரே சொல்லிடுது. அதுக்கு கோயில் பணத்தில் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டினா என்ன, காலேஜ் கட்டினா என்னன்னு சொல்லிட்டு கோர்ட்டே கேட்குது. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் திங்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்காங்க. இப்போது இந்த அறநிலையத்துறையை பற்றி ஏதாவது எடப்பாடி பேசினாரா அப்படின்னா பேசலை. நீட்டு எத்தனை பிள்ளைங்க இறந்தாங்க நம்ம ஊரில், அதை பற்றி பேசுனீங்களா அப்படின்னா பேசலை. நம்ம 13 பேர் ஒரு எடப்பாடி ஆட்சியில் சுட்டு கொண்டு செத்து போயிட்டாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி ஏதாவது பேசுங்கன்னா அதுவும் பேசலை. இப்போ திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டு இவர் பச்சை தமிழர், எடப்பாடி ஒரு பச்சை தமிழர். திருப்பரங்குன்றம் மேட்ரு என்ன, அது என்ன சமாச்சாரம், சங்கிகள் இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது வருஷம் வருஷம் கொடி எங்கே ஏற்றுனீங்க, விளக்கு எங்கே ஏற்றுனீங்க, இப்போ சங்கிகள் ஏன் புதுசாக ஒரு இடத்துல ஏற்ற சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன, இது பற்றி எதையாவது ஒன்று நீங்கள் பேசுனீங்களா? இது வரைக்கும் பேசலை. சைலண்ட்டாக வாயை மூடிட்டுருக்கீங்க. இப்போ வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில்? புதிய கல்விக் கொள்கை, அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? நீங்கள் திராவிட கட்சி தானே, அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே, அப்போ அதை பற்றி நம்ம பேசணுங்கள, அதுவும் பேசுகிறதில்ல. இல்லை வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது? தமிழ்நாட்டுக்கு நிதி ஒழுங்காக வருதா, அதை கேட்டீங்களா? அதையும் கேட்குறதில்ல. என்னைக்காவது கண்டன ஆர்ப்பாட்டம் படுத்துனீங்களா? என்னைக்காவது ஒரு கடிதம் எழுதுனீங்களா? ஐயா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துருங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எடப்பாடி நாங்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு நிதி பக்காவாக வந்துட்டு இருந்துச்சு, என்னமோ இவங்க எதையுமே அனுசரித்து போக மாட்டேங்கிறாங்க, அதனால் நிதி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே குறைய சொன்னவர் இதே எடப்பாடி தான். நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் கேட்டு போகலாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நாடு உங்களுது இல்லை, அதனால் எதாவது காட்டி கொடுத்துட்டு போகலான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இல்லை நம்ம எதாவது காட்டி கொடுத்துட்டு வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக எல்லாருமே நாட்டை காட்டி கொடுத்துட முடியுமா? எல்லாருமே காட்டி கொடுத்துட முடியுமாங்க? அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசலையே. நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசியிருக்கணும்ல, அதை பற்றி பேசலை. இன்னும் நம்ம காணும் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நாடு வளர்ந்துருச்சு, நாடு பெரிய நாடாக ஒரு தரம் வாய்ந்த நாடாக இருக்குது, பணக்கார நாடாக இருக்குது, கல்வி அறிவு பெற்ற நாடாக இருக்குது, மருத்துவ வசதி பெற்ற நாடாக இருக்குது, தொழில்கள் அதிகபட்சம் மகாராஷ்டிராவோட தொழில் அதிகமாக இருக்கிற ஏரியா நம்ம இடம் நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பெருமைகள் இருக்குது, நிறைய இருக்குது. அதையும் தாண்டி குறைகள் இருக்கா இல்லையா? அந்த குறைகளை பற்றி எதுவும் பேசலாம்ல?
மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழ்நாட்டினுடைய வளங்களை காலி பண்ணணும், வளர்ச்சியை குறைக்கணும். இந்த மாதிரி இப்ப நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் சொல்லப்போனா ஒன்றிய அரசு வந்து உங்களுக்கு பிஜேபி கட்சியாங்கிறது உங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும்னு தான் முழுமூச்சா வேலை பார்க்குது. அந்த விவரமாவது உங்களுக்கு தெரியுமா? கூட்டணி வேற வச்சிருக்கீங்க. அதில் மானங்கெட்ட கூட்டணி. எப்படி ஜெயிக்கும் அந்த கட்சியோட கூட்டணி வச்சிங்கன்னா எப்படி ஜெயிக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிஜேபிக்கும் சுத்தமாக ஆகாது. நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கீங்க. இன்னும் கூட்டணிலாம் வரப்போகுதுங்கிறீங்க. எனக்கு அறிகுறி தெரியுது நீங்கள். நாங்கள் எப்படி பலமான கூட்டணி அமைக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின்ட்டு சவால் விடுறீங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன வெங்காயம் இங்கே நான் ட்ரம்ப்போட போய் கூட்டணி வைக்க போகிறீங்களா? அதெல்லாம் இல்லை. இந்த அந்த வீணா போனவங்க 41 பேரை கொண்டாந்து பார்த்தீங்களா, அவனை கூட்டு வந்து கூட்டணி வைப்பீங்க. வேறு என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. வேறு என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? அப்போ கூட்டணி வச்சா மட்டும் ஜெயிச்சிடணுமா? கூட்டணி யார் கூட வேணாலும் வைக்கலாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூட வைக்கலாம். அது வேற. மக்கள் ஓட்டு போடணும்ல, மக்கள் யோசிப்பாங்கல்ல. இந்த அரசு என்ன செஞ்சுருக்குது? இந்த 10 நான் இந்த 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 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் ஆண்டார் எடப்பாடி அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி 6 ஆண்டுகள் நடந்துச்சு ஜெயலலிதா ஆட்சி. அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு? அதில் எவ்வளோ கொள்ளை நடித்தாங்க, எவ்வளோ ஊழல் பண்ணாங்க, எவ்வளவு பேர்த்த காலி பண்ணாங்க, எவ்வளவு என்னாச்சு, இந்த கொடைநாடு சமாச்சாரம் என்னாச்சு? இதை பற்றியெல்லாம் எதையாவது ஒன்று பேசணும்ல. எதை பற்றியுமே பேச மாட்டீங்க. நாட்டில் இருக்கிற கெடுதலை பற்றியே பேச மாட்டீங்க. நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், இதை செய்வோம், அதை செய்வோம்னு வாயில் வடை சுடுற வேலை மட்டும் ஒன்றும் இல்லாமல் கரெக்டாக நடக்குது. சாதாரண யூடியூப் வச்சுக்கிட்டு ஏதாவது என்னை மாதிரி பேசுகிறவங்க கூட உங்களை திட்டுறாங்க, உங்களை வந்து பழித்து பேசுகிறாங்க, உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரேக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க? அது உங்களுடைய மிஸ்டேக்கு தானே. அப்போது இது பூரா இது ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை வந்து காப்பி அடித்து கொண்டு வந்து நாம் சொல்கிறோம். இதெல்லாம் ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இருக்கிற திட்டத்தெல்லாம் காப்பி அடித்து கொண்டாந்து பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம்? நீட்டை ஒழிக்கிறோன்னு சொல்லுங்கள் தேர்தல் அறிக்கையில், ரைட்டு. இந்த இன்னும் நிறைய அறிக்கை கொடுக்கலாமே. கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம், அது சரி. இந்த கீழடி அகழ்வாராய்வு அதை பற்றினா என்ன புரிதல் இருக்குது? அது எப்படி மேற்கொண்டு கொண்டு போகணும்? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க அப்படின்னா, புதிய தேர்தல் அறிக்கையில் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் எதிர்கட்சி செய்யணும். ஆனால் இனிமேல் வந்து 2026க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த எதிர்கட்சி சீட்டு கூட கிடைக்குமா, எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு கூட கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஏன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதில் வந்து ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். அதில் மாற்று கருத்தில் தேர்தல் அறிக்கையாக கொடுக்க வேண்டிய தேர்தல் அறிக்கைகளை நிதானமாக கொடுங்கள், அறிவுபூர்வமானதாக கொடுங்க. நான் பாட்டு 1000 2000 ஆகிறேன், 2000 4000 ஆகிறேன், பிம்பிலிக்கு பிலாபி இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது எடப்பாடி சார்? எதிர்கட்சி தலைவராக வர இருக்கீங்க, தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், எப்படி இப்படி தற்கொலையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தெரியலை. ஏற்கனவே இருந்ததை தூக்கிட்டு வந்து அதை வந்து 10%, 20%, 5% கூட்டி சொல்கிறதுங்கிறது அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. 1000 ரூபா ஏற்கனவே இப்போ 2000 டபுள் ஆக்கியிருக்கீங்க. உங்களுக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போட்டால் ஜெயிச்சிக்கு வாங்க, இந்த நாட்டை பிஜேபி கையில் கொடுத்துட்டு நாசமாக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போயுமே எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருங்க. அதான் நல்லது. நன்றி, வணக்கம்.